வணக்கம். போட்டி பொதுக்குழு அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அணி அவர்கள் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டுறார். இதுக்கு போட்டியா அதே கட்சியை சேர்ந்தவர்கள் சிலர் போட்டி பொதுக்குழு கூட்ட தயாராகிவிட்டனர். 2 பொதுக்குழு ஒரே கட்சியில. ஏன் இன்னைக்கு கூட திருமதி சசிகலா அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர் சொல்றாரு. கார்ல கொடி இருக்கு. அவர் மீது எதுவுமே பழனிசாமி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போட்டி பொதுக்குழு எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டு போய் விட போகுது. ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா. ஒரு முக்கியமான அதிமுக பிரமுகர் நமக்கு கொடுத்த தகவலை நாம பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம். எது எப்படியோ பொதுக்குழு உறுப்பினர்களுடைய விலை நல்ல பிரமாதமான ஒரு விலை தான், சாதாரண விலை இல்ல. எல்லாம் சீல போகுது. எந்த பொதுக்குழுக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் கும்கி அவர்கள் பணம் ஸ்பான்சர் பண்றாருன்னு தெரியல. பணத்தை அள்ளி வீச தயாராயிட்டார். நிறைய பேர் இருக்காங்க, அரிசி கடத்தினவங்க எல்லாம் நிறைய இதுல பணம் கொடுக்க தயாராயிட்டாங்க. எந்த பொதுக்குழு ஜெயிக்குது என்று விரைவில் நாம் பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கூட போட்டி பொதுக்குழு நடந்தது. ஜெயலலிதா இருக்கும் போதும் போட்டி பொதுக்குழு நடந்தது. ஏன் திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஒய் கோபால்சாமி போட்டி பொதுக்குழு கூட்டினார். போட்டி பொதுக்குழு யார் ஒன்னாலும் கூட்டலாம். இதனால ஜெயிக்க போறது யார் என்பது இனிமேல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். டிசம்பர் ஜனவரி எல்லாம் அதிமுகவோட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நகருதல் எல்லாம் சொல்லலாம். பழனிசாமியை அந்த கட்சியினரே அவங்களை ஏத்துக்கல. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு இன்னைக்கு. எங்க பார்த்தாலும் கள ஆய்வு கூட்டம்னு கலவரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஒண்ணு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா ஒண்ணுமே சேர்க்கல. கட்சியை வளர்க்கவும் மாட்டேன்றாரு. ஒரு நல்ல கட்சியை கூட்டணியில சேர்க்கவும் மாட்டேன்றார். அதிமுகவோட எதிர்காலம் கேள்விக்குறிதான். இன்னொரு பன்னீர்செல்வம் எங்க போயிட்டாருன்னு கேக்குறீங்களா? பன்னீர்செல்வம் ஜீரோ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம். ஓவும் ஜீரோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இத்தனை நாள் மக்கள் ஓ பன்னீர்செல்வம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அவர் ஜீரோ பன்னீர்செல்வம் என்பதுதான் உண்மை. பொதுக்குழு முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். அடுத்த ஒரு நல்ல நிகழ்வுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.